வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் உலக சுற்றுலா தலமானது கொடைக்கானல். கொடைக்கானலுக்கு தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். அதேபோல் வார விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களிலும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். தற்போது கோடை காலம் துவங்கியுள்ளது. இதன் காரணமாக கோடை விடுமுறையை ஒட்டி தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவது வழக்கம். இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் வரும் பொழுது கொடைக்கானலுக்கு செல்லும் பாதைகள் ஒரு வழி பாதையாக இருப்பதால் அனைத்து பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அதேபோல் கொடைக்கானல் நகர்பகுதி மற்றும் சுற்றுலா தலங்களிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்நிலை போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என கூறி நீதிமன்றம் ஒரு உத்தரவை கடந்த ஆண்டு பிறப்பித்தது. அதன்படி கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக இ பாஸ் பெற்றே வர வேண்டும் என கொண்டு வந்தது. இந்நிலையில் கொடைக்கானல் மற்றும் ஊட்டி பகுதிகளில் இ பாஸ் நடைமுறை வந்தது. இது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் தற்போது மேலும் சுற்றுலா பயணிகள் இ பாஸை எப்படி பெற்று வர வேண்டும் என்பது குறித்து அந்த மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும் என நீதிமன்றம் கடந்த வாரம் அறிவித்திருந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேற்று நேரில் சென்று கொடைக்கானல் நகர்பகுதி மற்றும் சுற்றுலா பகுதிகளில் ஆய்வு செய்த பின்பு சுற்றுலா தலங்களில் உள்ள வாகனங்கள், சுற்றுலா பயணிகள் வரும் வாகனங்கள் அனைத்தையும் எவ்வாறு நிறுத்துவது என்பது குறித்து ஏற்பாடுகள் தற்போது 4 தற்காலிக வாகனம் நிறுத்தும் இடங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் உள்ளூர் வாகனங்கள் வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இ பாஸ் பெற்று வரும் கடந்த காலங்களில் இ பாஸ் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் தற்போது இ பாஸை எப்பொழுது நாம் வருகிறோமோ அதற்கு முன்பாக ஒரு 4 நாட்கள் 5 நாட்களுக்கு முன்பாகவே இ பாஸை கண்டிப்பாக பெற்று வர வேண்டும். இ பாஸ் சோதனை சாவணியானது மலைகளின் அடிவார பகுதிகளான வத்தலகுண்டு, காமக்காப்பட்டி மற்றும் பழனி அடிவார பகுதிகளில் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூர் வாகனங்கள், கனரக வாகனங்கள் வரும் பொழுது அந்த வாகனங்கள் இரவு நேரங்களில் மாலை 8 மணி முதல் காலை 8 மணிக்குள் தங்களது பணிகளை முடித்துக் கொண்டு வெளியே வர வேண்டும். மேலும் உணவு விடுதிகளில் விலைப்பட்டியல் கண்டிப்பாக வைக்க வேண்டும். உணவு பட்டியல் அது குறித்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு 24 மணி நேரமும் செயல்படும் வண்ணம் கட்டுப்பாட்டு மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு ஏதுவாக காவல்துறை அதிகாரிகள் என அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இ பாஸ் நடைமுறை நாளை முதல் அமலுக்கு வரும். இ பாஸ் நேரடியாக பெற முடியாது. 4 நாட்கள் 5 நாட்களுக்கு முன்பே பெற்று வர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். நாளை முதல் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வருகிறது. தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் தங்களுக்கு பிரச்சனைகள் அல்லது மேலும் சுற்றுலா தலங்களில் வேற ஏதும் அசௌகரியங்கள் ஏற்பட்டால் உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு அழைக்கலாம் என கூறியுள்ளார். தற்போது சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது.